உங்களுக்கே தெரியும் சமீபத்துல பல்காம் டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து 26 பேரை தீவிரவாதிகள் தாக்கு கொண்டுட்டாங்க. இந்தியா சொல்றது என்னன்னு சொன்னா இது பாகிஸ்தான் தான் காரணம் என்றும், அதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் காரணம் என்று சொல்றாங்க. அதனால இந்தியாவும் பாகிஸ்தானும் விசா விமானம் எல்லாத்தையும் நிறுத்தி மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து யூ ஆர் டெரரிஸ்ட் என்று சொல்லி, அதுவும் என்ன நார்மல் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தா பரவாயில்ல, ஒரு இஸ்லாமிய போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து அப்படி சொல்லிட்டாரு. ஆனா இவர் வந்து ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறார். இவனுடைய விசாவை கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு அனுப்பப்படுவாங்க. விளங்குறது இல்லை, ஸ்டூடெண்ட் விசால வந்துட்டாலே நம்ம இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன் நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அது உண்மை கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறதான் முக்கியம். அதுதான் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, மீண்டும் ஒரு வீடியோல சந்திக்கல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம்டா, லண்டன்ல இனவெறுப்பு பேச்சால ஒரு இந்திய மாணவருக்கு நடக்க போகிற ஒரு கதையை பத்தி தான் பேச போறோம். ஹாட் டாபிக்கை பத்தி பேச போறோம். லண்டன்ல இப்படி ஒரு நடந்த சம்பவம், அதாவது பாகிஸ்தான் தூதரத்துக்கு முன்னால நடந்த சம்பவத்தை பத்தி தான் இந்த பேச போறோம். அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆஸ் யூஷுவல் உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே லென்த்தா போவான் இல்லையா, இதுல கட் பண்ணிட்டு அது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி டீட்டெயிலா பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புதிதா இந்த சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஏன்னா நாம இந்த பண்ற இந்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லண்டனா மட்டும் இருக்கட்டும், லண்டன் மட்டும் இல்லாம எந்த ஒரு நாட்டில் நடந்தாலும் அதை பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம சேனல்ல வந்து அடிக்கடி போடுவோம். ஹாட் டாபிக் எல்லாமே போடுவோம். அதனால கட்டாயமா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் தட்டி வைங்க. அப்பதான் உங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லண்டன் பாகிஸ்தான் தூதரத்துக்கு முன்னுக்கு நடந்த இந்த சம்பவம் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, ஒரு இந்திய மாணவன் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு இஸ்லாமிய போலீஸ் ஆபீசரை பார்த்து டெரரிஸ்ட் என்று திட்டிட்டு இன்னவரை கமெண்ட் அடிச்சுட்டு ஓட முயற்சி பண்ணாரு. ஆனா லண்டன் போலீஸ் சும்மா விடுவாங்களா? அவங்கள துரத்தி பிடிச்சு கைது பண்ணிட்டாங்க. இதனால இவனுடைய ஸ்டூடெண்ட் விசா, எதிர்கால வேலை எல்லாமே காலி ஆகுமா? இதை வச்சு இங்கிலாந்து இந்தியா ஸ்டூடெண்ட் விசாவையே பேன் பண்ணிடுமோன்னு ஒரு பேச்சொன்றும் போயிட்டு இருக்கு. என்ன இது புது பிரச்சனை? ஏற்கனவே நம்மளுக்கு 1008 பிரச்சனை இருக்கு, அதுக்குள்ள இந்த பிரச்சனை வேற. அதுதான் என்னன்னு சொல்லி டீட்டெயிலா பார்க்க போறோம். அதனால ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க, ஃபுல்லா இந்த வீடியோவை பாருங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க. அது என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு காஷ்மீர் பக்கம் ஒரு பிளாஷ்பேக்கு போகலாம். உங்களுக்கே தெரியும் சமீபத்துல பல்காம் டூரிஸ்ட் ஸ்பாட்ல வந்து 26 பேரை தீவிரவாதிகள் தாக்கு கொண்டுட்டாங்க. இந்தியா சொல்றது என்னன்னு சொன்னா இது பாகிஸ்தான் தான் காரணம் என்றும், அதனால இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் காரணம் என்று சொல்றாங்க. அதனால இந்தியாவும் பாகிஸ்தானும் விசா விமானம் எல்லாத்தையும் நிறுத்தி மல்லு கட்டிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் லண்டன்ல உள்ள பாகிஸ்தான் தூதரத்துக்கு முன்னுக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ப்ரொடெஸ்ட் ஒன்று நடந்துச்சு. கிட்டத்தட்ட 500க்கு மேற்பட்ட இந்தியர்கள் வந்து இதுல கலந்து கொண்டாங்க. இந்தியர்கள் மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வந்து இதுல கலந்து கொண்டாங்க. அதாவது நீதி வேணும்னு சொல்லி கோஷம் எழுப்பினாங்க. அப்படி நிறைய இது போயிட்டு இருந்துச்சு. பிளாக் வச்சுட்டு, இந்த படத்தில் தெரிகிற மாதிரி பிளாக் வச்சுட்டு அப்படி நிறைய ஆர்ப்பாட்டம் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல ஏற்கனவே பெங்கால் சைட்ல இருந்து பாகிஸ்தான் தூதரத்துல இருந்து கழுத்தை இப்படி பண்றது அப்படி பண்றதுன்னு நிறைய இது போயிட்டு இருந்துச்சு. ஆனா இதுல என்ன நடந்துச்சுன்னா, இது எல்லாமே நடக்கிறதா, அது போராட்டம் நடக்கிறது ஒரு பலமா தான். ஆனா இதுல என்ன நடந்துச்சுன்னா, ஒரு இந்திய மாணவன் ஸ்டூடெண்ட் விசால வந்த ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, நான் சொன்ன மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து யூ ஆர் டெரரிஸ்ட் என்று சொல்லி, அதுவும் என்ன நார்மல் போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தா பரவாயில்ல, ஒரு இஸ்லாமிய போலீஸ் ஆஃபீஸர் பார்த்து அப்படி சொல்லிட்டாரு. இதனாலதான் இந்த பூகம்பம் வெடிக்கவே ஆரம்பிச்சிச்சு. இது உண்மையா செய்யறது தவறு தானேங்க? இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதுவும் லண்டன்ல ஸ்டூடெண்ட் விசால வந்து இப்படி பண்ணலாமா? இப்ப இது ஏன் பிரச்சனைன்னு சொல்லி அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம். இப்போ இந்த மாணவனை என்ன பண்ணான்? ஒரு போலீஸ் ஆபீசரை அப்படி திட்டினது ஒரு சாதாரண விஷயமா? அது நார்மலாவே யூகேல வந்து இப்படியான கமெண்ட்ல போட முடியாது. ஒரு முஸ்லீம் ஆட்களையோ இஸ்லாமியரோ இப்படி திட்டவே முடியாது. ஏன் அப்படி திட்ட முடியாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்படி டெரரிஸ்ட் சொன்னது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இங்கிலாந்துல ஒரு இனவரி கமெண்ட் பண்ணா பப்ளிக் ஆர்டர் ஆக்ட் படி, அதாவது 1986 ஒரு சட்டத்தை இருக்கிறாங்க. அதுல வந்து ஜெயில் போடலாம், ஃபைன் பண்ணலாம், அல்லது வந்து என்ன சொல்றது கவுன்சில் வேலைக்கு கூட அனுப்பலாம். அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, அப்படியெல்லாம் கொடுப்பாங்க. இதெல்லாம் சாதாரண பிரிட்டிஷ் ஆட்களுக்கு நடக்கும். ஆனா இவர் வந்து ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறார். இவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விசால இருக்கிறான்னு சொல்லி ஒரு ட்விட்டர் போஸ்ட் ஒன்று சொல்லுது. இது உண்மையா இருந்தா இவனுடைய விசாவை கேன்சல் பண்ணிட்டு ஊருக்கு அனுப்பப்படுவாங்க. ஏன்னா யூகே சட்டப்படி பொது நலனுக்கு எதிராக ஒருத்தன் நடந்தா
விசாவை ரத்து பண்ணிடுவாங்க. இது வந்து படிப்பு வேலை எல்லாமே போயிடும். இதான் இங்க இருக்கிற நிலைமை. அதாவது சும்மா சிம்பிளா எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அது ஒரு ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கிறவங்க வந்து எப்பயுமே டெம்பரரிக்காக தான் வந்திருக்காங்கன்றது தான் அவங்களோட கன்செப்ட். டெம்பரரிக்காக ஒரு நாட்டுக்கு வந்துட்டு இப்படி பண்ணலாமா? அது பண்ண முடியாது. அதுதான் இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை. அது நிறைய பேருக்கு அது விளங்குறது இல்லை. ஸ்டூடெண்ட் விசாவில் வந்துட்டாலே நம்ம இந்த நாட்டுக்கு சொந்தக்காரன்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அது உண்மை கிடையாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு இருக்கிறது தான் முக்கியம். அதுதான் நிறைய பேருக்கு அது தெரியறதில்ல. இந்த சம்பவம் வந்து ஒரு மாணவனுடைய பிரச்சனையா மட்டும் நிற்காது. இந்தியா பாகிஸ்தான் டயஸ்போரா கம்யூனிட்டிக்கு இடையில ஒரு பெரிய ஒரு பதட்டத்தை வந்து இது கிளப்பும். இதுக்கு முன்னாடியும் ஒரு 2019 வந்து இந்தியா தூதரத்துக்கு முன்னாடி, இப்ப பாகிஸ்தான் தூதரத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரி 2019 வந்து இந்தியா தூதரத்துக்கு முன்னாடி காஷ்மீர் பிரச்சனைக்காக பாகிஸ்தானியர்கள் போராட்டம் பண்ணாங்க. அப்ப கல்லெறிஞ்சு ஜன்னல் உடைச்சு அப்படி பெரிய பிரச்சனைகள் பண்ணாங்க. ஆனா இப்போ இந்த மாணவனுடைய சம்பவம் வந்து இன்னும் வந்து பிரச்சனையை தூண்டலாம் என்று சொல்லப்படுது. அதாவது பாகிஸ்தானியர்கிடையில தூண்டாலும் பரவாயில்ல, ஒரு முஸ்லீம் சமூகத்துக்கு இடையிலே இந்த ஒரு பிரச்சனையை வந்து தூண்டுதண்டே சொல்லலாம். ஓகே, இது வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் உள்ள ஒரு நல்லுறவை வந்து பாதிக்குமா என்று சொல்லி பார்ப்போம். இந்திய மாணவர்கள் வந்து 2024 இப்ப 2025 இருக்கும் 2024 ஆண்டு 88,000 பேர் வந்து விசா வாங்கி படிக்கிறாங்க. இவங்களால வந்து யூகேக்கு வந்து மில்லியன் பவுண்ட் வருமானம் வந்து கிடைக்குது. அதனால இந்த ஒரு சம்பவத்துக்காக விசாவை பேன் பண்ற அளவுக்கு போக மாட்டாங்கன்றதுதான் நிறைய பேருடைய கருத்தாக இருக்குது. ஆனால் விசா விதிகளை வந்து இன்னமும் ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் என்று சொல்லப்படுது. அதாவது உங்களை இதை பேன் பண்ணா இது இங்கிலாந்துக்கு தான் நஷ்டம். ஆனா இதே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணலாம், கொஞ்சம் நிறைய பேர்கிட்ட ரெஃபரல் கேட்கலாம், அப்படி இப்படின்னு போலீஸ் ரிப்போர்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு 1008 இதுகளை வந்து இன்னும் டைட் பண்ணலாம் என்று சொல்லப்படுது. ஓகே, எதிர்காலத்தில் என்ன நடக்கும், இதால எதுவும் பிரச்சனை வருமா என்று சொல்லி பார்ப்போம். இந்திய மாணவர்களுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா, இந்த மாணவனுக்கு என்ன நடக்கும்னு பார்த்தா கோர்ட் கேஸ் நடக்கும், விசா கேன்சல் பண்ணி டிபோர்ட் பண்ணுவாங்க, அது நடக்கும் தான். இவனுடைய கெரியர்ல வந்து இங்கிலாந்துல முடிஞ்சு போயிடும். இனி இங்கிலாந்துக்கே வர முடியாது. இந்தியாவுக்கு திரும்ப வந்தாலும் இந்த கேஸ் வந்து ஒரு கரையாத்தான் இருக்கும். ஏன்னா அவர் திருப்பி அப்ளை பண்ணும் போதும் அவருடைய ஹிஸ்டரி எல்லாமே ஃபுல்லா பார்ப்பாங்க இல்லையா? ஃபுல்லா பார்த்து அவர் டிபோர்ட் பண்ணிருக்கு, என்ன காரணத்துக்காக டிபோர்ட் பண்ணிருக்கு, எல்லா இடத்துலையுமே அதை கேட்பாங்க. அவரோட பாஸ்போர்ட் நம்பரை போட்டுரும், அது டீட்டெயில் ஃபுல்லாவே அதுல வரும். இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்தா யூகே ஹோம் ஆஃபீஸ்ல ஸ்டூடெண்ட் விசாக்கு இன்னும் கடுமையான ரூல்ஸை கொண்டு வந்து வரலாம். 2024 ஆண்டுலேயே டிபெண்ட் விசாவை பேன் பண்ணதால கிட்டத்தட்ட இந்திய மாணவர்கள் 14% கிட்ட கம்மியாயிடுச்சு. இனி பேக்ரவுண்ட் செக், யூனிவர்சிட்டி கம்யூனிட்டி எல்லாமே டைட் பண்ணுவாங்க. ஆனா ஸ்டூடெண்ட் விசாவை மொத்தமாக நிறுத்த மாட்டாங்க என்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அதுக்கு வாய்ப்பு வந்து கம்மி. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, இதனால இந்திய மாணவர்களை இழக்கிறது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட நிறைய யூனிவர்சிட்டிஸ் இந்திய மாணவர்களுடைய பணத்தால தான் இயங்கிக்கிட்டே இருக்குது. அப்படி இவங்க இழந்தாங்கன்னு சொன்னா இது ஒரு பெரிய ஒரு பைனான்சியல் லாஸ் சொல்லலாம். ஓகே, இந்த மாணவன் செஞ்ச விஜயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது சரியா? முதல்ல பார்க்கணும், இது சரியா, அவங்க செஞ்சது எல்லாமே சரியா என்றதை நாம தெரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது தெரியறது இல்லை. இந்த மாணவனுடைய முட்டாள்தனத்தால் வந்த பிரச்சனையால இந்திய மாணவர்களுக்கே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தலாம் என்றதுதான் என்னுடைய கருத்தா இருக்குது. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதை பத்தி நீங்களும் கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏன்னா அடுத்தவங்க தப்பா பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம நாட்டை ப்ரெசென்ட் பண்ணி தான் இருந்து வந்திருக்கேன். உதாரணத்துக்கு நான் இலங்கையை ப்ரெசென்ட் பண்ணி தான் யூகேல இருக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்க நாட்டை ப்ரெசென்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம வெள்ளக்காரர்கள் கிடையாது, நம்முடைய தோல் வெள்ளத்தோலும் கிடையாது. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம நடவடிக்கைகளும் இருக்க வேண்டும். இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? நீங்க உங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட கருத்து இருக்கும். அந்த கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க, மற்றவங்களும் வாசிச்சு தெரிஞ்சு கொள்ளட்டும். நம்ம சேனல்ல நிறைய இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் இருக்குது. அதுக்காக போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை தட்டி விட்டு நம்ம சேனல் லிங்கை கிளிக் பண்ணிட்டு போய் பாருங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ எண்டில் முக்கியமான 2 வீடியோ வந்து இந்த அவுட்ரோல உங்களுக்கு போடுறேன், அதையும் போய் பார்த்து பாருங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் அன்பின் ஆன. See you another video. Cheers மக்களே.